Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம இந்த வருஷத்துக்கான தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்தியான திணை அரிசி பாயசம். Foxtail millet யூஸ் பண்ணி எப்படி பாயசம் வைக்கிறது அப்படினு செஞ்சு காமிக்க போறேன். நார்மலா இதுல வந்து வெண்பொங்கல் செய்வாங்க, அதே மாதிரி உப்புமா செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வீட் பொங்கல் கூட செய்வாங்க. பட் பாயசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இது செய்யிறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் தவால இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருகடிச்சிடாதீங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பக்குவமா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பிரஷர் குக்கர்ல 1 கப் அளவுக்கு திணை அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நாம வறுத்து வச்சிருக்க அந்த பாசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பாசி பருப்பு சேர்க்காம செஞ்சீங்க அப்படின்னா அந்த அளவு டேஸ்ட் இருக்காது, நல்லா பிளெண்ட் ஆகி வராது பாயசம். அதனால தான் வந்து பாசி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன் ஒரு 2 தடவை. அதுக்கப்புறமா எந்த கப்பில் திணை அரிசியை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 விசிலே போதும் அப்படின்னா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பட் உங்கள் டவுட் இருக்கக்கூடாது வெந்துருச்சா வேலையாங்கிறதுனால ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி குக்கர் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா குலைவாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி பாசிப்பருப்பை ரொம்ப வறுத்துடாதீங்க. ரொம்ப வறுத்தீங்க அப்படின்னா வேகாது அவ்வளோவா. அதனால் கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துடாதீங்க. இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை சேர்க்கணும். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி கொஞ்சம் திராட்சை இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக பாயசத்தில் ஆட் பண்ணாமல் முதலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், இதை வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த திணை அரிசியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து வெல்லத்தை வந்து பாகு மாதிரி காய்ச்சி ஏலக்காய் சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தை வந்து அப்படியே தட்டி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள மண் இதெல்லாம் வந்து பாயசத்தில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெல்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு மெல்ட் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாயசத்தில் கூட தட்டி போட்டுக்கலாம். நான் இங்கே அதிலே ஆட் பண்ணனால தனியாக ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நான் காய்ச்சின வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இப்போ நம்ம 1 சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காய்ச்சின வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பால் ஆட் பண்ணுங்கள். காய்ச்சி ஆற வச்ச பால். அடுப்பில் இருக்கும்போதே பால் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெல்லத்தோட இது பிளெண்ட் ஆகி உங்களுக்கு பாயசம் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நார்மல் பால் இல்லாமல் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். பட் அது ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து இங்கே நார்மல் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பாலோ இல்லை நார்மல் பாலோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான திணை பாயசம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த தமிழ் நியூ இயருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம இதில் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். நார்மலாக சேமியா பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி பாயசம் செய்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.